பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்த ஜீசஸ் சைட் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இது கடைசி காலம். இது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதை தான் இந்நாளையில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். அல்லேலூயா. புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். ஆமீன். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவு பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்களின் கருப்பு விழி சும்மா இருக்க வெட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவனின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. பிரியமானவர்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோமானால், இது எச்சரிப்பின் வசனமாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உஷாராக ஆயிடுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம தப்பித்து கொள்கிறதுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போது இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போமானால், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம நதியளவாக கண்ணீர் விடணுமா. அது எப்போ எழுந்துக்கணுமா? நடு சாமத்தில் எழுந்துக்கணுமா. அப்படி எழுந்து ஓய்ந்திராதபடிக்கு நம்ம ஜெபிக்கணுமா. நதியளவாக கண்ணீர் விடணுமா. அது இரவும் பகலும் நதியளவாக என்ன பண்ணணுமா? கண்ணீர் விடணுமா. அதில் ஓய்ந்தே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு காலத்தில் வந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன இதில் என்ன தெரிந்து கொள்ள போகிறீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி தப்பிக்கப்பட்டிருக்கோம். நம்ம சேஃபாக இருக்கோம். நம்ம பிள்ளை சேஃபாக இருக்குது. நம்ம பிள்ளை பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடுது. நம்ம ஓகே நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏதோ ஒரு நியூஸு, ஏதோ ஒரு கடத்துறதோ இல்லை பிள்ளைகளை வந்து கெடுக்கிறது காரியங்களோ ஏதோ பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ரொம்ப இறக்கப்பட்டு ஒரு 5 நிமிஷம் இறக்கப்பட்டு அதுக்கப்புறம் பழையபடி நம்ம வேலையை என்ன பண்ணிடுறோம், பார்த்துடுறோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப கடைசி காலத்தில் நிற்கிறோமோ அப்படின்னு எனக்கு உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அப்படி ரொம்ப மன துக்கமாக இருக்குது. அநேக வீடியோக்களை பார்த்து இவர்கள்லாம் மனிதர்கள் தானா இல்லை மிருகங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்களுக்கு பதவி, அதிகாரம், திமிரு, ஆணவம், கை கால் நல்லா இருக்கிறதுனால சிறு பிள்ளைகளை பிடித்து கிட்டத்தட்ட 5 வயசில் 4-5 வயசுல இருந்து அப்படியே 10 வயசு பிள்ளைங்க வரைக்கும் கடத்தி கொண்டு போய் பிள்ளைகளை கெடுத்து கட் பண்ணி பிள்ளைகளை சுட்டு சாப்பிட்டு அவர்களை என்ன வந்து கேட்கவே முடியல. வீடியோலாம் உண்மையா, அது நிஜம்தானா, அது பொய்யா, எனக்கு தெரியவே இல்லை. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுன்னு சொன்னார் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாடி. அந்த கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்கள், அந்த கட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப கவனம். நான் ஆம்பளை பிள்ளையை தான் வச்சுருக்கேன், அது ஏதோ கோமனம் கட்டின்னு கூட வாழ்ந்துடும். எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள் நம்ம எப்படி இருக்கணுமா? சியோன் குமாரத்தியே மதிலே இரவும் பகலும் நதியளவா கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்களின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே. இது காலம். இது வைராக்கியம் பார்க்க வேண்டிய காலம் அல்ல. இதை வந்து பழி வாங்க வேண்டிய காலம் அல்ல. தங்கமோ வெள்ளியோ வாங்க வேண்டிய காலம் இல்லை. இது பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, இது மனிதர்களா இல்லை மனித மிருகங்களா என்று தெரியவில்லை. குழந்தைங்கள சுட்டு இந்த சிக்கனை கிரில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு ஃபோட்டோலாம் எப்படி அவனுங்களை மனசு வந்து கட் பண்ணியிருப்பானுங்க. கிரில் அப்படி சுடுறானுங்க. தலையும் இல்லை, பாதி உடம்பே இல்லை. அந்த விழா எலும்பு வரைக்கும் இருக்கிற சதையை சுட்டு சாப்பிட்றானுங்க. கை தனியாக இருக்குது, கால் தனியாக இருக்குது, தலையெல்லாம் குழந்தைங்களுக்கு எதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. என்ன நடக்குது? ஏன் அவ்வளோ அவனுங்களுக்கு அவ்வளோ வக்கர புத்தி எனக்கு தெரியல. இவங்களாம் ஏன் ஆண்டவர் உயிரோடு வச்சுருக்காரு எனக்கு தெரியல. பிரியமானவர்களே, என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அப்படியே ஓன்னு அழுதுடலாமான்ற என்னோட இருதயம் அப்படியே கொதிக்குது. நம்ம குழந்தைங்க, ஆம்பளை பிள்ளைங்க ஒரு நிமிஷம் இதோ வரேன்னு சொல்லி அந்த நேரத்துக்குலாம் அவங்க வரலைன்னா நம்ம எப்படி இருக்கோன்னா பதிக்கிறோம். ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றா
ஆனால் இவ்வளோ குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் நாசப்படுத்தி அநேக லட்சக்கணக்கில் பிள்ளைங்களாம் காணாமல் போயிருக்காங்களாம் பாருங்கள். எல்லாம் வெளிநாடு பிள்ளைகள். பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டிய காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் இரவும் பகலும் நதியளவா கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்களின் கருப்பிழி சும்மா இருக்க விடாது, சும்மா இருக்க விடாது, கண்ணீர் விடு. ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். ஏன்னா நீங்கள் அழக்கூடாது என்பதற்காக தான் நான் சிலுவைக்கு போனேன், ரத்தம் செஞ்சினேன், சிலுவை தன் ஜீவனை தந்தேன். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழணும். எனக்கு எதுக்காக அழுவணும்? எனக்கு வயசாயிடுச்சு, சொல்ல முடியாது. 80 வயசு பாட்டி கெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 80 வயசு பாட்டி கெடுக்கப்பட்டிருக்காங்க. 50 வயசு அம்மா கெடுக்கப்பட்டிருக்காங்க. கடத்தி கொண்டு போய் அவங்கள 2-3 பேர் கெடுத்து அவங்கள அடையாளமே தெரியாமல் எல்லா சுகத்தையும் அனுபவித்துட்டு கல்லை தூக்கி தலை மேலே போட்டுட்டு அவங்கள ஒன்று உருக்களி இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. இப்படி மிருகங்கள், ஏகப்பட்ட மிருகங்கள் தேசத்தில் சுற்றி திரிகிறது. பிரியமானவர்களே, தாய் தகப்பன்மார்களே, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேரன் பேத்திகளுக்காக நம்ம செபிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். எழுந்திரு, ராத்திரி முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு தேரிடு. உனக்காக அழுவு, உன் பிள்ளைகளுக்காக அழு. தெருக்களில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற, உன் வீடு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீ என்ன பண்ணு? அவர்கள் பிராணங்களுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. நீங்கள் கேட்கலாம், ஏன் அவருக்கு தெரியாதா? பிரியமானவர்களே, நமக்கு 6 அறிவை படைத்திருக்கிறார். நன்மை எது தீமை எது என்று அறிய கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் உண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும், துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கம் செய்யட்டும், பரிசுத்தவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொல்லுகிறார். அவர் வரும் பொழுது அவனுக்கு ஏற்ற கிரியின்படி அவனுக்கு பலன் அளிப்பேன்னு சொல்லி. நாம் யாராக இருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு பிரித்து புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, பிள்ளையை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க, ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஊழியம் கட்டப்பட முடியல. ஊழியம் கட்டப்பட்டு நம்ம கூடி ஜெபிக்கணும்னு நினச்சா அதை பிரிக்கிறவங்க அவரோட பிள்ளைகளே. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பந்தியில் நான் கலந்துக்கிற பிள்ளை, நான் ஊழியக்காரி, நான் ஊழியக்காரன், நான் ஆயரு, நான் பெரிய மேய்ப்பன், நான் தீர்க்கதரிசின்றாங்க. ஆனால் செயல்களோ கேவலமாக இருக்கிறது. ஜெபிக்க முடியல, கூடி ஜெபிக்க முடியல. நீங்கள் தனியாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஊர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆம்பளை பிள்ளைன்னு பார்க்காதீங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. கொடூரக்காரன் வந்து விட்டான், சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பாக வந்து விட்டான். உங்கள் பலத்தை அதிகப்படுத்துங்க. உங்கள் கச்சையை, உங்களோட உடைகளை கெட்டியாக கட்டிக்கொள்ளுங்கள். அப்போ தான் ஃபைட் பண்ண முடியும். அவங்க கீழே விழுகிற ஆடை போல இருந்து கொண்டு நாம் ஃபைட் பண்ண முடியாது. ரொம்ப கெட்டியாக கட்டிக்கொள்ள வேண்டும். கச்சையை கெட்டியாக கட்டிக்கொள், பலத்தை மிகவும் பலப்படுத்து. பிரியமானவர்களே, ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரம் செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கைக்குழந்தைகளை ஆகிய தங்கள் கர்ப்பக்கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? இப்படி கொலை செய்யப்படுகிறார்கள். ஆசாரிகளும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுகிறார்கள். தாய் தகப்பனே பிள்ளைகளுக்கு யமனாக மாறி போகிறார்கள். யார் பெற்ற பிள்ளையை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளை நாசப்படுத்துகிறார்கள். நீங்கள் எழுந்திருங்கள், நடு ராத்திரியில் எழுந்திருங்கள், முதற் சாமத்தில் கூப்பிடுங்கள். ஆண்டின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுங்கள். எல்லா தெருக்களில் மூனையிலும் பசியினால் மூச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறிடுங்கள். ஜெபம் பண்ணுங்கள்.
அநேக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யோபு ஜெபித்தது போல் அவங்க சகோதரர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெபிக்கும் பொழுது அவரோட சிறையிருப்பை திருப்பினார் என்று நம்ம பார்க்குறோம். எப்படி தெரியுமா பார்க்குறாரு ஆண்டவர் திருப்பினார்? ஃப்ரெண்டுங்களை ஆசீர்வதிச்சார். யோபின் முகத்தை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை நம்ம முகத்தை பார்த்து நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? படிச்சு பாருங்கள் கடைசி அதிகாரம் யோபில். நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னும் போது அவர் ஜெபிக்கும் பொழுது அவரோட முகத்தை பார்த்து கூட இருக்கிற சிநேகிதர்களை ஜெபிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் முகத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நீங்கள் எவ்வளோ விதமாக கண்ணீரோடு ஜெபிக்க போகிறீங்களோ ஜெபம் பண்ணுங்கள். தேசத்துக்காக, குழந்தைங்களுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியோருக்காக, சிறியோருக்காக, இந்த தலைவர்களுக்காக, அரசாங்கத்துக்காக, டாக்டர்களுக்காக, அநேக தொழில் செய்கிறவர்களுக்காக, அநேக குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெயமிடுங்கள். ஜெபம் இல்லாமல் தேசத்தை காப்பாற்ற முடியாது பிரியமானவர்களை. இப்படி ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஜெபங்கள், ஜெபியுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெயம் எடுப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தடுக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஆமீன்.